வெல்கம் டு சந்திர மேக்ஸ். இந்தியன் எக்கனாமியில் டாப் 500 MCQ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 14 எஸ்எஸ்சி ரயில்வே அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸாமுக்காக பார்ட் 13 வரைக்கும் முடித்தவங்க இதை பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ அடுத்து வந்து 2 வீடியோ, 14வது வீடியோவும் 15வது வீடியோவும் எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், நிதி தொடர்பாக இருக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகள், ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, இதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோலையும் அதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோலையும் பார்க்க போகிறோம். சரி, இதில் முதல் பாருங்கள். முதல் கொஸ்டின், இந்தியாவில் பின்வருவனவற்றில் எதன் தொடர்பாக கடமைகளுக்கு இணங்குவதை செயல்படுத்த பொருட்களின் புவியியல் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 இயற்றப்பட்டது. ஸோ ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999 ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ஆக்சுவலாக வந்து இந்த சட்டத்திற்கு கீழே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புவிசார் குறியீடு வந்து வழங்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ஆப்ளிகேஷனை வந்து இது பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து WTO அப்படின்றது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன். ஓகே, WTO அப்படின்றது என்னென்னா நான் ஒரு இதுலேயும் கொஞ்சம் ஃபுல் ஃபார்ம் நான் எல்லாமே எழுதி போடுறேன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதுக்கு அடுத்தது இந்த ILO அப்படின்றது என்னென்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், லேபர் ஆர்கனைசேஷன். IMF அப்படின்றது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அடுத்து UNCTAD அப்படின்றது யுனைடெட் நேஷன். யூஎன்னா யுனைடெட் நேஷன், அது அனைவருக்குமே தெரியும். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து முக்கியம். அடுத்தது இப்போ இந்த அக்ரிமெண்ட் ஒன்று சொல்கிறாங்கல்ல, இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டினுடைய பெயர் தான் வந்து என்னென்னா ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டு. என்ன அக்ரிமெண்ட்னா TRIPS அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட். இதனுடைய விரிவாக்கம் என்னென்னா ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ், trade related aspects of intellectual property rights. Intellectual property rights. ஓகே, ட்ரிப்ஸு. ஸோ இதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரிப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ TR, இது I, இது P அண்ட் ரைட்ஸ். லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா S. ஸோ இது வந்து ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து குறிக்கும். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்காக, ரைட்டாக, அதாவது தனக்கு ஒரு உரிமை மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து சொல்லுவாங்க. இதை வந்து அமல்படுத்தினது யார் அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது எப்பொழுது செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 1, 1995. ஸோ இப்போ வந்து ஒரு சில அமைப்புகளை பற்றி நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1919 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்கிறது. ஜெனீவா எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அடுத்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதி நாணயம். இதை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1944 உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது வேறு இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசி. டிசின்னா டிஸ்ட்ரிக்ட் கொலம்பியான்னு அர்த்தம்.
அடுத்தது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அண்ட் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் UNCTAD. இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1964 வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து ஜெனீவாவில் இருக்கிறது. ஜெனீவா எங்கே இருக்குது? சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அடுத்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ஸோ இங்கே எழுதுகிறேன். இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1, 1995 அன்றைக்கு உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ இது வந்து எதற்கப்புறம் வந்தது அப்படின்னா கேட் அப்படின்ற ஒன்று, ரைட்டா? அதாவது என்னென்னா ஜெனரல் GATT. இந்த கேட்டுக்கு அப்புறம் தான் எது வந்துச்சுன்னா, கேட்டுக்கு பதிலாக வந்தது தான் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த கேட் அப்படின்றது என்னென்னா, இங்கே நான் கீழே எழுதுகிறேன், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் tariffs and trade. Tariffs and trade. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புரியுதா? நம்ம வந்து ஒரு கொஸ்டினுமே வந்து எந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இதில் GI டேக்குன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, புவிசார் குறியீடு அப்படின்ட்டு, இதில் நான் எழுதுகிறேன். ஸோ GI டேக் அப்படின்ற ஒன்று இருக்குது. நம்மளுக்கு GI டேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த GI டேக்கை வழங்குறது, இந்தியாவில் வந்து வழங்குறது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து இதை வழங்குறாங்க. ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி வந்து எங்கே இருக்குதுன்னா இந்தியாவில் சென்னையில் இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா புவிசார் குறியீடு முதலாக எந்த பொருளுக்கு கொடுத்தாங்கன்னா டார்ஜிலிங் டீக்கு தான் கொடுத்தாங்க. டார்ஜிலிங் டீக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதலாக புவிசார் குறியீடு என்பது வழங்கப்பட்டது. ஓகே, ஸோ இது எந்த சட்டத்திற்கு கீழே கொடுப்பாங்க? இது வந்து GI டேக், ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மனித மேம்பாட்டு அறிக்கை பின்வரும் எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது அப்படின்றது கேள்வி. ஓகே, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுற ஆர்கனைசேஷன் தான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். யுனைடெட் நேஷனுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இருக்குல்ல யுனெஸ்கோ. இந்த யுனெஸ்கோவினுடைய விரிவாக்கம் யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அதாவது கல்விக்கும் அறிவியலுக்கும் கலாச்சாரத்திற்கும் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகளினுடைய ஒரு அமைப்பு. ஸோ இந்த யுனெஸ்கோவை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்டாட்டிக் கோர்ஸில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்குனே வந்து ஒரு 2 வீடியோ எடுத்து வச்சுருப்பேன், ரைட்டாக? முழுக்க ஷார்ட்கட்டு மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ பட் ஆனால் இதில் வந்து நான் தெளிவாக எல்லாத்தினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் அதில் மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு யுனெஸ்கோவை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1945. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது. அடுத்து உலக வங்கி எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1944. அதுக்கு அடுத்தது இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? வாஷிங்டன் டிசி. அடுத்து யுனைடெட் நேஷனுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா இது வந்து 1965. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூயார்க். ஸோ இந்த இரண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. பாரிஸ் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குது. இதில் இந்த உலக வங்கியும் IMF இந்த இரண்டுமே எப்பொழுது உருவாக்கப்படும்னா 1944 தான் உருவாக்கப்படும். இந்த இரண்டுக்குமே தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. இந்த இரண்டுமே எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் மூலியமாக உருவாக்கப்படும் அப்படின்னா அதனுடைய பேர் வந்து பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது நடைபெற்றிருக்கும் அப்படின்னா ஜூலை 1944. ஓகே, ஸோ இது ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
ஸோ இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேலே போடுற HDR அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிடுறேன், ரைட்டா? ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இதை வந்து வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனுவலி. யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணது வந்து எப்பொழுதுனா 1990 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ரெடி பண்ணது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது கிரியேட்டர்ஸ் உருவாக்கியது வந்து மஹ்பூப் உல் ஹக் அப்படின்றவரும், மஹ்பூப் உல் ஹக் என்பவரும், அடுத்து அமர்த்தியா சென் என்பவரும் தான். ஸோ இதில் மஹ்பூப் உல் ஹக் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர், அமர்த்தியா சென் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. ஓகே. ஸோ அமர்த்தியா சென் வந்து பொருளாதாரத்தில் வந்து நோபல் விருது வாங்கியவர், அங்கே மஹ்பூப் உல் ஹக்கை வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர். ஸோ அதுக்கடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து ஒரு 3 டைமென்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ இதில் எத்தனை டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னா ஒரு 3 டைமென்ஷன் இருக்கும். 3 டைமென்ஷன். ஸோ அந்த 3 டைமென்ஷனுக்கு வந்து எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஷி அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டு, SHE அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். இதில் எஸ் அப்படின்றது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை குறிக்கும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து குறிக்கும். ஹெச் அப்படின்றது வந்து சுகாதாரம், ஹெல்த்தை வந்து குறிக்கும். அடுத்து எஸ் அதாவது இ அப்படின்றது வந்து கல்வி, எஜுகேஷனை வந்து குறிக்கும். ஸோ எத்தனை டைமென்ஷன் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் வந்து ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ இதுக்கடுத்து போக வேறு என்ன இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்து இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பின்வருவனவற்றில் எது உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் அறிக்கையை வந்து அவ்வப்போது வெளியிடுகிறது அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன ரிப்போர்ட்டு கேட்டிருக்கிறாங்கன்னா, குளோபல் எக்கானமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். இதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா உலக வங்கி. ஸோ உலக வங்கியால் ரிலீஸ் பண்ணப்படுற வேறு ஒரு சில அறிக்கைகள் எதெல்லாம் அப்படின்னா, நான் இதில் எழுதுகிறேன், வேர்ல்டு பேங்க்னு போட்டு உலக வங்கியால் ரிலீஸ் பண்ணுற வேறு ஒரு சில ரிப்போர்ட்ஸ். ஃபஸ்ட்டு வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், அடுத்தது குளோபல் எக்கானமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட், குளோபல் எக்கானமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு அறிக்கை. அடுத்தது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு அறிக்கை, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்குது. வேறு குளோபல் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், குளோபல் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். வேறு வந்து லாஜிஸ்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாவர்ட்டி அண்ட் ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி ரிப்போர்ட், பாவர்ட்டி அண்ட் ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி ரிப்போர்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக வங்கியால் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சில அறிக்கைகள். ஓகே. வேர்ல்டு டெவலப்மெண்ட்டு, குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே. இதில் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குல்ல, இதில் உலக வங்கி பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. 1944 பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஜூலை 1944 உலக வங்கியும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் வந்து உருவாக்கப்பட்டது. அதனுடைய இந்த இரண்டினுடைய தலைமையகம் வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த ஆசிய வங்கியை பொறுத்த வரைக்கும் சரி, ஆசிய மேம்பாட்டு வங்கி,
இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1966 1966 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா மணிலாவில் இருக்குது. மணிலா வந்து ஃபிலிப்பைன்ஸினுடைய தலைநகரம். ஓகே. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டானது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இந்த உலக வங்கி இருக்குல்ல, உலக வங்கிக்கு கீழேயே வந்து ஒரு 5 நிறுவனங்கள் இருக்குது. உலக வங்கி இருக்குல்ல, உலக வங்கிக்கு கீழேயே வந்து ஒரு 5 அமைப்புகள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த 5 அமைப்புகள் வந்து யாரெல்லாம் அப்படின்றத பாருங்கள். டோட்டலாக வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐபிஆர்டி, அடுத்து ஐஎஃப்சி, அதுக்கடுத்து ஐடிஏ, அதுக்கடுத்து ஐசிஎஸ்ஐடி, அடுத்து எம்ஐஜிஏ, மிகா. இது எல்லாமே வந்து உலக வங்கிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள். ரைட்டா, ஒரு சிலது இல்லை, 5 அமைப்புகள் முக்கியமானது. ஃபஸ்ட்டு இதில் இந்த ஐபிஆர்டின்னு இருக்குல்ல, இதனுடைய விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே. அடுத்து ஐஎஃப்சி அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். அடுத்தது ஐடிஏ அப்படின்றது இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். அதுக்கு அடுத்தது ஐசிஎஸ்ஐடி அப்படின்றது இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். ஓகே. அடுத்து லாஸ்ட்டாக மிகாவை பொறுத்த வரைக்கும் மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. ஓகே. ஸோ இதில் இந்த ஐபிஆர்டி அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, இது எப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1944. அடுத்தது ஐஎஃப்சி அப்படின்றது 1956. நெக்ஸ்ட்டு ஐடிஏ அப்படின்றது 1960. ஐசிஎஸ்ஐடின்றது 1966. மிகான்றது 1988 உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து உலக வங்கிக்கு, ஸோ வேர்ல்டு பேங்க், உலக வங்கிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 5 முக்கிய அமைப்புகள் அப்படின்றது இது. ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நார்மலாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐபிஏ, இதில் ஐபிஆர்டி, அதுக்கப்புறம் வந்து ஐடிஏ இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் உலக வங்கி அப்படின்ட்டு காமனாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து இந்த ஐசிஎஸ்ஐடி இருக்குல்ல, இதில் மட்டும்தான் வந்து இந்தியா உறுப்பினர் கிடையாது. ஸோ இதில் இந்த ஐசிஎஸ்ஐடியில் வந்து இந்தியா வந்து மெம்பர் இல்லை. மற்ற 4லையுமே உறுப்பினரான்னு கேட்டால் கரெக்டு தான். அதுக்கடுத்து இந்த 4த்துக்குமே தலைமையகம் இந்த 5க்குமே தலைமையகம் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. வாஷிங்டன் டிசியில் தான் இருக்கிறது. ரைட்டா. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா,
உலகின் ஏழ்மையான நாடுகளுக்கு வறுமையை ஒழிப்பதற்காக உதவி வழங்கும் உலக வங்கியின் பின்வரும் இணைப்பு நிறுவனங்கள் எது? ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா 5 நிறுவனங்கள். அந்த 5 நிறுவனங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலகத்திலேயே வந்து புவரஸ்ட் நேஷன்ஸ் வந்து அந்த பாவர்ட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்காக உதவுறதுக்கு வந்து எந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து வராது பாவர்ட்டியை இது பண்ணுறதுக்காக. பாவர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா, நம்ம வந்து அந்த நாடை வந்து டெவலப் பண்ணணும், ரைட்டா? ஸோ டெவலப் பண்ணணும் அப்படின்னா வந்து கரெக்டாக எது வரும்னா இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தான் வந்து வரும். இன்டர்நேஷ்னல் சர்வதேச மேம்பாட்டு சங்கம், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இலவசமாக என்ன பண்ணுவாங்கன்னா கடன்களை வந்து கொடுப்பாங்க, ரைட்டாக? வட்டி இல்லாத கடன்களை வந்து கொடுப்பாங்க, வறுமையை ஒழிப்பதற்காக வந்து உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து இருக்குது. ஓகே, சரி. அதுக்கப்புறம் ஸோ இது எல்லாமே வந்து அந்த உலக வங்கியினுடைய அமைப்பு தான். பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுக்கும் அந்த உலக வங்கிகளுடைய அமைப்புகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த எல்லாத்துக்குமே தலைமையகம் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. அடுத்து உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கிறது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஜெனீவா. ஜெனீவா எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கிறது. ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். ஸோ இப்போ ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். என்னென்னா முக்கியமான கண்டென்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெனீவான்ற ஒரு இடம் இருக்குது. ஜெனீவா எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது, சுவிட்சர்லாண்ட். ஸோ ஜெனீவாவில் வந்து எந்த அமைப்புகளுடைய தலைமையகம் எல்லாமே இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுக்கடுத்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அடுத்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அடுத்து வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், அடுத்து வேர்ல்டு மீட்டியராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், அடுத்து யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், வேறு யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜீஸ், யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜீஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருக்குதுன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய தலைமையகம் எல்லாமே இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், வேர்ல்டு மீட்டியராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃபார் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜீஸ், இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ், இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஓகே, அடுத்தது வேறு பாரிஸில் என்னென்ன தலைநகரங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். எதனுடைய தலைநகரங்கள்னு. ஸோ பாரிஸை பொறுத்த வரைக்கும் பாரிஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குது. ஓகே, ஸோ பாரிஸில் வந்து யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷனுடைய தலைமையகம், ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கோஆப்ரேஷன், ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அடுத்து வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இருக்குது, அடுத்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து இருக்குது, அடுத்து இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் த காமர்ஸ் இது வந்து இருக்குது. ஓகே, இது ஐசிசினா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் கிடையாது, இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஸோ யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வேறு ரோம் எங்கே இருக்கிறது அப்படின்னா இட்டாலி. ஸோ இங்கே என்னென்ன தலைநகரங்கள் அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம், அடுத்து இன்டர்நேஷ்னல் ஃபண்டு ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ஃபண்டு ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் ஃபுட்டு ரிலேட்டடாக எல்லாமே. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஃபுட்டு, இது வந்து ப்ரோக்ராம், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், அடுத்து இன்டர்நேஷ்னல் ஃபண்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட். வேறு வாஷிங்டன் டிசி, டிசினா டிஸ்ட்ரிக்ட் கொலம்பியா. ஓகே, வாஷிங்டன் டிசி வந்து இது அமெரிக்காவில் இருக்குது. இங்கே வந்து 2 முக்கியமான அமைப்புகள், ஒன்று வந்து உலக வங்கி வேர்ல்டு பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு.
இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இது எல்லாமே. வேறு எதெல்லாம் அப்படின்னா, ஆஸ்ட்ரியா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அதனுடைய தலைநகரமான வெய்னா அப்படின்ற ஒரு இடம். வெய்னா வந்து எங்கே இருக்கிறது அப்படின்னா ஆஸ்திரேலியா இல்லை, ஆஸ்ட்ரியா. இந்த ஆஸ்ட்ரியாவில் வந்து வெய்னாவில் வந்து எதெல்லாம் இருக்கிறது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, வேறு யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், யுனிடோ. அடுத்து ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், வேறு யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம். ஸோ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம். வேறு நியூயார்க். ஸோ நியூயார்க் எங்கே இருக்குது? அமெரிக்கா. ஸோ இங்கே எதெல்லாம் வந்து இருக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகளினுடைய தலைமையகம். அடுத்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. ஃபஸ்ட்டு யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இருந்துச்சு. பட் ஆனால் பேர் மாறிட்டு யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்ட்டு மாறிடுச்சு. அடுத்து யுனைடெட் நேஷனுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதுக்கடுத்து யுனைடெட் நேஷனுடைய பாப்புலேஷன் ஃபண்டு. ஆனால் அது வந்து இப்படி எழுதுவாங்க, யுஎன்எஃபின்னு எழுதுவாங்க. பட் ஆனால் ஃபுல் ஃபார்ம் வந்து யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டு. அடுத்து யுனைடெட் நேஷன் உமன். ஓகே. ஸோ யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டு, யுனைடெட் நேஷன் உமன். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ தெளிவாகவே நான் நிறைய இது எழுதி போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஓகே, சரி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு செகண்ட். WTO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பேர் இருந்துச்சு. அதனுடைய பெயர் தான் வந்து என்ன அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட் அப்படின்ற ஒன்று, GATT. ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பேஜுக்கு சரி. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப் அப்படின்ற ஒரு பேர் தான் வந்து இருந்துச்சு, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். ஸோ இந்த ஒரு அமைப்பு வந்து என்னவா மாறுச்சு அப்படின்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாறுச்சு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாற்றப்பட்டது. ஸோ அது எப்பொழுது மாற்றப்பட்டதுன்னா, ஜனவரி 1, 1995 வந்து பார்த்துட்டிங்கன்னா மாற்றினாங்க. சரியா? 1995. ஸோ அது போக வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கூட தொடர்புடைய ஒரு சில அக்ரிமெண்ட்டு, ஒப்பந்தங்கள் இதெல்லாம் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உருகுவே ரவுண்ட் அப்படின்ற ஒன்று, வேறு மராகேஷ் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒன்று, மராகேஷ் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒன்று. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கூட ரிலேட் ஆனது. ஓகே. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வேறு இதில் இந்த மராகேஷ் அக்ரிமெண்ட் எப்பொழுது நடந்துச்சு? ஃபஸ்ட்டு உருகுவே அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உருகுவே ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 1986 1994 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த மராகேஷ் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1994 நடந்துச்சு. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள். எது ரிலேட்டடாக? இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக. ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். ஓகே, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். நெக்ஸ்ட்டு ஓகே,
சர்வதேச நாணய நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குல்ல, அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்றது கேள்வி. ஓகே, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டினுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய உறுப்பினர்கள் நாடு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் ப்ராப்ளம் வரப்போ அப்போ வந்து அதை தீர்த்து வைக்கிறது தான் வந்து அவங்களுடைய வேலையே. ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஆப்ஷனை. இந்த இது வந்து UNCTADன்னு இருக்குல்ல, இதனுடைய விரிவாக்கம் வந்து யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஆனால் இப்போ வந்து யுனைடெட் நேஷன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், அவ்வளோதான் இதனுடைய பெயரே. இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு 1964 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து ஜெனீவாவில் இருக்கிறது. அதுக்கடுத்து இந்த கேட்டு தான் வந்து என்னவா மாறி இருக்கு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாறி இருக்கு. இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது, 1995 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து சேம் ஜெனீவாவில் தான் இருக்கிறது. அடுத்து யுனிடோ, யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது 1966 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வெய்னாவில் இருக்குது. வெய்னா ஆஸ்திரியாவில் இருக்குது. ஆஸ்திரேலியா இல்லை, ஆஸ்திரியா. ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இது 1961 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் பாரிஸில் இருக்கிறது. பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குல்ல, ஸோ பாரிஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ இன்கேஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நாடு அவங்க இறக்குமதி செய்கிறதுக்கே வந்து காசு கொடுக்க முடியல அப்படின்னா அதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ற ஒரு க்ரைசிஸ். சிம்பிளாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டில் இருந்து வெளியே போகிற அமௌண்ட்டும் வேறு ஒரு நாடுகளிலிருந்து உள்ளே வர அமௌண்ட்டும் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ட்டு, இந்த டிரான்சாக்ஷனை தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து அந்த உறுப்பு நாடுக்கு, அதாவது அவங்களுடைய உறுப்பினர் நாடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எது வந்து சரியானது அப்படின்றது கேள்வி, ரைட்டா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா நாடுகளுக்குமே லோன் கொடுக்க மாட்டாங்க, வளர்ந்த நாடுகளுக்கு மட்டுமே லோன் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க்குக்கு மட்டும் லோன் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு கூட யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லோன் கொடுக்கறது தான் வந்து இவங்களுடைய வேலை. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ எந்த அமைப்பு வந்து பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் உருவாக்கப்பட்டது அப்படின்றது கேள்வி. ஸோ பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் எப்பொழுது நடந்துச்சு அப்படின்னா ஜூலை 1944 நடந்துச்சு. அந்த பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் உருவாக்கப்பட்டது வந்து உலக வங்கி மற்றும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து உருவாக்கப்பட்டது. இதில் இந்த உலக வங்கிக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் எதெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்று. அதில் இந்த பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் உருவாக்கப்பட்டதில் வந்து இந்த மூணுமே, ரைட்டா? ஸோ 1944 பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில். ஏன்னா IBRD எப்பொழுது உருவாக்கப்படணும்னா 1944 ஜூலை மாதமே தான். ஸோ அது போக உலக வங்கியில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில அமைப்புகள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்டல் அசோசியேஷன் அண்டு இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். அதுக்கடுத்து மிகா, மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, மிகா அப்படின்னு சொல்லுவோம், மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. ஏன்னா இதில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்குன்னா 1956. இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் வந்து 1960. அடுத்து இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ், இது வந்து 1966. மிகா அப்படின்ற ஒன்று 1988 வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து இந்த நாலுமே வந்து வேறு ஒரு வருஷம். பட் ஆனால் இந்த IBRD அப்படின்றது வந்து இது கூடயே சேர்த்தே உருவாக்கியிருப்பாங்க. உலக வங்கி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு கூட சேர்த்தே வந்து இதை ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது அனைத்துக்குமே வந்து தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. இந்த அனைத்துக்குமே தலைமையகம் வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவில் தான். ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா IMFும் IBRDயும், ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து 1 and 2. யுனைடெட் நேஷன்ஸ் கிடையாது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிடையாது. ஓகே, இந்த இரண்டுமே வந்து சரி. ஸோ 1 மற்றும் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா,
இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கீழே உருவாக்கப்பட்டது, எந்த ஒப்பந்தத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் உருவாக்கப்பட்டதுன்னா, இப்போ தானே பார்த்தோம் பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு கீழே தான் உருவாக்கப்பட்டது. பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் எப்பொழுது போடப்பட்டதுன்னா ஜூலை 1944 கீழே உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு பின்வரும் அமைப்புகள் எது உலக பொருளாதார கண்ணோட்டம், அதாவது வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக் அப்படின்னு, ஏன்னா ஆல்ரெடி வந்து வேர்ல்டு பேங்க் ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு நம்ம பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஜூலை 1944 வந்து இது பண்ணாங்கல்ல. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட், வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக் அப்படின்ற ஒன்று. அடுத்து குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். அடுத்து வேறு முக்கியமான ரிப்போர்ட்ஸ் அப்படி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயினானது வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக்கும் குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டும். ஓகே, ஸோ இது வந்து மெயின். அதுக்கு அடுத்தது வந்து இண்டெக்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டால் வந்து ரிலீஸ் பண்ணப்படுறது. ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷனில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட் அப்படின்ட்டு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு HDR ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். அடுத்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல பரிமாண வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த மூணுமே யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமால் ரிலீஸ் பண்ணப்படுற முக்கியமான ரிப்போர்ட்ஸ். அடுத்த ஆப்ஷனில் வந்து வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் இருக்குது, வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம். ஸோ இவங்களால் வெளியிடப்படும் ஒரு சில அறிக்கைகள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப நிறைய இருக்குது. இதில் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட், குளோபல் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், வேறு குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட், குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட். அடுத்து எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். அடுத்து ட்ராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட், ட்ராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட். இதெல்லாம் வந்து வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரமால் ரிலீஸ் பண்ணப்படுறது.
அதுக்கு அடுத்தது வந்து வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் எங்கே இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், குளோபல் எக்கானமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட், குளோபல் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், பாவர்ட்டி அண்ட் ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு 6 ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம், வேர்ல்டு பேங்க்கு, அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இந்த மாதிரி இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ அது போக வேறு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு பார்க்குறப்ப அடுத்ததுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரிக்ஸ் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ரைட்டாக, பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு நாடுகள் கூட்டமைப்பு வந்து இருக்குது. அந்த பிரிக்ஸ் ரிலேட்டடாக வந்து எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இதில் வந்து பிரிக்ஸினுடைய முதல் உச்சி மாநாடு வந்து 2009 வந்து ரியோடி ஜெனேரோவில் நடைபெற்றது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியோடி ஜெனேரோவில் நடைபெறல. ஆக்சுவலாக ரியோடி ஜெனேரோ அப்படின்றது பிரேசிலில் இருக்குது. இது ரியோடி ஜெனேரோவில் நடைபெறவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரிக்ஸினுடைய முதல் உச்சி மாநாடு வந்து அதாவது ரஷ்யாவில் நடந்துச்சு. ரைட்டா, ஏக்காட்டெரின்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல, ஏக்காட்டெரின்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது ரஷ்யாவில் இருக்குது. அங்கே தான் நடந்துச்சு 2009. ஓகே, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக பிரிக்ஸ் அமைப்புகளில் சேர்ந்த நாடு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுவுமே வந்து தப்பு தான். ஏன்னா பிரிக்ஸ் அப்படின்னாலே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா தான். பட் ஆனால் இப்போது நம்ம இது வந்து இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது. ரைட்டாக, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது. ஓகே, பட் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக சேர்ந்த நாடு சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்றது இல்லை. ஸோ நெய்தர் 1 nor 2 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து தவறு. ஓகே, இதில் இப்போ என்னன்னு பார்க்குறப்ப பிரிக்ஸை பற்றி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். முக்கியமானது பிரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படின்ற அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை வந்து முதலாக பயன்படுத்தியவர் வந்து, அதாவது முதலாக என்னென்னா 2001 சரியா, பிரிக் அப்படின்ட்டு பயன்படுத்துகிறார். BRIC அப்படின்ட்டு இந்த வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர் வந்து ஜிம் ஓ நெயில் அப்படின்ற ஒருத்தர். ஜிம் ஓ நெயில் அப்படின்ற ஒருத்தர் தான். ஓகே, ஸோ இதில் என்னென்னா பிரிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன இருந்தாங்கன்னா இந்த BRICன்னு போட்டிருக்குல்ல, BRIC அப்படின்றது ஃபஸ்ட்டு பிரேசில், அடுத்து ஆர்னா ரஷ்யா, அடுத்து ஐனா இந்தியா, அதுக்கடுத்து சீனா, சைனா. ஸோ இந்த அமைப்பு கூட என்ன ஆகுதுன்னா 2010 வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் ஆட் ஆகுறாங்க? சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அதில் முதல் மாநாடு வந்து எங்கே வச்சு நடக்குது? 2010. ஆனால் அதில் வந்து பிரிக் அப்படின்ற ஒரு நாடுகளை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா முதல் மாநாட்டை நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு சம்மிட். இந்த ஃபஸ்ட்டு சம்மிட் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 2009. இது எங்கே வச்சு நடந்துச்சுன்னா ஏக்கட்டெரின்பர்க் வந்து எங்கே இருக்குதுன்னா ரஷ்யாவில் இருக்குது. ஸோ ரஷ்யாவில் தான் வந்து முதல் மாநாடு நடந்துச்சு. அடுத்தது இப்போ இந்த பிரிக்ஸ் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா 2024 ஒரு 4 நாடுகள் வந்து சேர்ந்தாங்க. 4 நாடுகள். ஓகே, யாரெல்லாம் அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. அதுக்கு அடுத்தது 2025 ஒரு நாடு சேர்ந்துச்சு. அதுதான் வந்து இந்தோனேஷியா. சேர்ந்தாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வேறு வந்து பார்த்துட்டிங்கன்னா
இதில் என்ன ஆகுது அப்படின்னா சவுதி அரேபியா இருக்குல்ல, சவுதி அரேபியா 2023 வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து வந்தாங்க, ரைட்டாக இன்வைட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து அது ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ டோட்டலாக வந்து உறுப்பினர்கள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு பிரிக்ஸினுடைய உறுப்பினர்கள் இவங்க தான்: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா அப்படின்ற ஒன்று. ஓகே, அடுத்தது ஆனால் நம்ம வந்து இப்போ பிரிக்ஸோடைய உறுப்பினர்கள் அப்படின்ட்டு சொல்கிறப்ப சவுதி அரேபியாவையுமே வந்து லிஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் மெயினான நாடுகள் இது எல்லாமே. ஓகே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பிரிக்ஸ் அமைப்பினுடைய முதல் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து யார் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த கேவி கமத் தான். கேவி கமத் அவர்கள் தான். ஓகே, ஸோ இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரிக்ஸினுடைய ஒரு வங்கியே ஒன்று இருக்குது. அந்த பிரிக்ஸ் வங்கி பேர் வந்து என்னென்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? இதனுடைய இந்த பிரிக்ஸினுடைய முதல் தலைவர்னு சொல்ல முடியாது. இது வந்து ஏஷியன் இதிலே நான் எழுதிக்கிறேன், இங்கே கீழே சொல்கிறேன். ஸோ இந்த பிரிக்ஸினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய, அதாவது நார்மலாகவே வந்து அது ஒரு வங்கியாகவே இருக்குது. பிரிக்ஸினுடைய ஒரு வங்கி தான், அதுதான் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு, NDB அப்படின்னு போடுறேன், நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2014 உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ இது வந்து போதுமானது. அதுக்கடுத்து பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு இம்பார்ட்டண்ட்டானது எதெல்லாம் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் இருக்குல்ல, பிரிக்ஸினுடைய உச்சி மாநாடு சம்மிட்ஸ் லாஸ்ட்டு ஒரு 3 வட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. 16வது உச்சி மாநாடு எங்கே வச்சு நடந்துச்சு, 17வது, அதுக்கடுத்து 18வது, 16வது வந்து 2024, 17வது 2025, 18வது 2026. ஸோ இந்த 16வது உச்சி மாநாடு எங்கே வச்சு நடந்துச்சுன்னா காசான் அப்படின்ற ஒரு இடத்துல. காசான் எங்கே இருக்குது, ரஷ்யா. 17வது உச்சி மாநாடு வந்து ரியோ டி ஜெனீரோ, இது எங்கே இருக்குதுன்னா பிரேசில். அடுத்து 18வது உச்சி மாநாடு வந்து இந்தியாவில் வச்சு நடக்க போகுது, இந்தியா. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ஸோ நார்மலாகவே வந்து இந்த பிரிக்ஸ் இருக்காங்கல்ல, பிரிக்ஸினுடைய அந்த நாடுகளை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சா உலக ஜிடிபியில் 40% வந்து யார்கிட்ட இருக்குன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள்கிட்ட இருக்குது. 40% ஆஃப் குளோபல் ஜிடிபி வந்து பிரிக்ஸ் நாடுகள்கிட்ட வந்து இருக்குது. ஓகே, அது போக 49.5% வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன், 49.5% மக்கள் வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகள் அந்த உறுப்பினர்களுக்குள்ளே தான் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட 26% ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட், உலக வர்த்தகத்தில் 26% வர்த்தகம் பண்ணுறது இந்த நாடுகள் தான். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஈரானையும் ஐக்கிய அரபு எமிரகத்தையும் சேர்ப்பதன் மூலியமாக 44% ஆஃப் வேர்ல்டு க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் வச்சுருக்கக்கூடிய உறுப்பினர்களாக பிரிக்ஸ் வந்து இருக்கிறாங்க, க்ரூட் ஆயில். ஸோ மெயினாக வந்து யார்கிட்ட இருக்குதுன்னா இந்த ஈரான் நாட்டுக்கிட்டையும் மற்றும் ஐக்கிய அரபு எமிரகத்துக்கிட்டையும் இருக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இன்கேஸ் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 5 நாடுகள் இருக்குது, இதில் வந்து ஒரு 5 நாடுகள் இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து ஆப்ஷனில் வந்து சவுதி அரேபியா இருந்தால் சவுதி அரேபியா டிக் பண்ணிடுங்க. ஓகே, டோட்டலாக வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா அதை நாங்கள் டைரெக்டாக சவுதி அரேபியான்னு போட்டு 11 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றதையும் போட்டுருங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவுமே இல்லை 2 வீடியோ வந்து எது ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னா இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி தான் இருக்க போகுது, ரைட்டாக? எல்லாமே எக்கனாமி ரிலேட்டடான இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, தேங்க்யூ.